நாளைக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஆன்லைன் ஃபார்மசி, ஆன்லைன் மூலமாக மருந்துகள் விற்பனையாவதை எதிர்த்து நாடு முழுவதும் மருந்தகங்கள், ஃபார்மசிஸ் ஒரு பந்த் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதை ஒட்டி மாண்புமிகு தமிழக முதல்வர் பொதுமக்களுக்கு எந்தவித சிரமமும் உள்ளாகக்கூடாது, எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு தெளிவான அறிவுரைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதன் வழியில் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் அனைத்தும் சுகாதாரத்துறை நாங்கள் செய்திருக்கிறோம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்டு ஃபார்மசிஸ், அதாவது மருத்துவமனைக்கு அட்டாச் ஆகிருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாம் இந்த மந்தில் பார்ட்டிசிபேட் ஆகாது. பார்த்தீங்கன்னா, நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், உங்களுக்கு தெரியும், எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்டு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அந்த ஃபார்மசிஸ்லாம் அந்த ட்ரங்க்ஸ் இந்த மந்தில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மசி செயின்ஸாக இருக்கு, இந்த அப்போலோ, மெட்ப்ளஸ் போன்ற துளசி, அந்த மாதிரி ஃபார்மசி செயின்ஸ் அவங்களும் இந்த மந்தில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சுமார் 5000 ஃபார்மசிஸ் நாளை ஓப்பனாக தான் இருக்கும். அதனால் பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதை தவிர இந்த ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஃபார்மசி அசோசியேஷன்ஸ் அவங்களோடையும் நாங்கள் பேசி அவங்க தரப்புல இருந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு 2 பேரை நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் கேட்டிருக்கோம். ஏதாவது பொதுமக்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி ட்ரக்ஸ் தேவைன்னா எங்கள் பொதுமக்கள் அவங்களோட நம்பர்ஸ்க்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸையும் தொடர்பு கொண்டு பேசினா அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி தேவையான எமர்ஜென்சி ட்ரக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் உடனடியாக ஏற்பாடு செய்யறதுக்கு அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம். ஆன்லைன்ல மருந்து விற்பனை தான் இதனுடைய பிரச்சனையாவே இருக்குது. இப்போ அது சுகாதாரத்துறை சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் இருக்கீங்க? அதுக்கான அவங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு மாநிலத்தில் ஆன்லைன் விற்பனை தடை பண்ணணும். இல்லை, இது ஆன்லைன்ல ட்ரக் சேல்ஸ்ங்கிறது ஒன்றிய அரசு அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு தான். இந்த பந்து கூட ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு பந்தா தான் இருக்கு. நம்ம ஒன்றிய அரசு எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருக்கு சார் டோட்டலா தமிழ்நாடு முழுக்க. தமிழ்நாடு 50,000 ரீட்டைல்ஸ். அதான், ஐ மீன் 50,000 ஃபார்மசிஸ் டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க சூழல்ல நாளைக்கு 5000 மருந்தகங்கள் இருக்கும். இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த கோஆர்டினேட் பண்ணுற ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரைக் பண்ணுற அசோசியேஷனும் நாங்கள் ஏன்னா அது லைஃப் உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு துறைங்கிறதுனால அவங்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேர் அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம எமர்ஜென்சி ட்ரக்ஸ் தேவைப்பட்டா நம்ம ஏற்பாடு பண்றதுக்கு நாங்க சுகாதாரத்துறை அனைத்து ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணுவோம். நானும் ஒரு டாக்டர் தான். பாத்தீங்கன்னா லைஃப் த்ரெட்டனிங் நிறைய நமக்கு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ட்ரக்ஸ் சேல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். டோட்டல் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் பிபி டேப்லெட்டாக இருக்கும், சுகர் டேப்லெட்டாக இருக்கும், மற்ற விதமான சேல்ஸும் நடக்கும். எமர்ஜென்சிக்காக ஒரு 10% கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இருக்கும். அது கண்டிப்பாக நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். இதில் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து எமர்ஜென்சி ட்ரக்ஸும் தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். தொடர்ச்சி என்னன்னா, மருந்து விற்பனையாளர் சங்கத்துடைய குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, இந்த மருந்து பரிந்துரை சீட் இருக்கு இல்லைங்களா, டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை ஏஐ மூலியமா ஜென்ரேட் பண்ணி ஆன்லைன்ல மெடிசன் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிவகைகள் இருக்குதா, இல்ல ஃபியூச்சர் பிளான் என்ன இது சம்பந்தமா? இல்ல, நீங்க கேட்கிற பிரச்சனை பத்தி ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப பிரிஸ்கிரிப்ஷன் வேணும், பிரிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ண சொல்லி அந்த ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றப்ப கேட்கறாங்க. அது நீங்க ஏஐ மூலமா பண்ணிருக்காங்க, இல்லைன்னா டூப்ளிகேட்டா அவங்களே பிரிண்ட் எடுத்து அப்லோட் பண்றாங்க, அது சேல்ஸ் பண்றாங்க. இது கண்டிப்பா இதுக்கு ஒரு தெளிவான வழிமுறைகளை நம்ம கொண்டு வர வேண்டியது அவசியம் தான். வலி நிவாரண மாத்திரைகளும் தூக்க மாத்திரைகள் அதிகம் ஆன்லைன்ல தான் அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. அதை தடுப்பதற்கு அரசு நடவடிக்கைகள் இல்ல, இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் கண்டிப்பா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்ம கொடுக்க கூடாது. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் அது ஒரிஜினலா ஃபேக்கா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. நீங்க
நீங்கள் அதை தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இதுக்கான கண்டிப்பாக ஒன்றிய அரசு இதுக்கான முடிவை நம்ம அனைத்து மாநிலத்திலையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டியது அவசியம் தான். மாநில அளவுல கண்காணிக்க நம்ம என்ன நடவடிக்கை எதை பத்தி மாநில அளவுல இந்த ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஏன்னா ஆன்லைன்ல தூக்க மாத்திரை, வலி நிவாரண மாத்திரைகள் அதிக இளைஞர்கள் வாங்கி பயன்படுத்துறது தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கு. அதை கண்காணிக்க மாநில அளவுல என்ன நடவடிக்கை? இல்ல மாநில லெவலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸுங்கிறது மாநில அரசோட பர்வியூவில் வராது. இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஒன்றிய அரசு நாங்கள் வலியுறுத்துவோம். இந்த ஏரியாவில் ஒரு கிரே ஏரியா இருக்கு. இதெல்லாம் இப்போ லேட்டஸ்டான வர டெக்னாலஜி மூலமா வர சேல்ஸ்னால நடக்குது. நாங்கள் ஒன்றிய அரசு நாங்கள் பேசி இதை எப்படி ரெகுலேட் பண்ணலாங்கிறத கலந்து பேசுவோம். மருத்துவ கல்வி என்பது உங்க கண்ட்ரோல் வருது. என்ன மாதிரியான மாணவர்களுக்கு அடுத்ததா என்ன ஒரு எக்ஸாமே கேன்சல் பண்ணி திருப்பி நடத்த போறாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க எடுக்க போறீங்க, அந்த மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தமிழக வெற்றி கழகம் முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி இருந்து ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கும். நீட் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்வுங்கிறது மாநில உரிமைக்கு எதிரான இதாக இருக்கு. ஆனால் நீட் வேண்டாம் என்பது தான் எங்களுடைய முடிவாக இருக்கு. கண்டிப்பாக அதை நாங்கள் வலியுறுத்துவோம், ஒன்றிய அரசு வலியுறுத்துவோம். இல்ல எனி ட்ரக்ஸ் தேவைப்பட்டா கண்டிப்பா இந்த 5000 ஃபார்மசிஸ் நாளைக்கு திறந்து இருக்கும். அதை தவிர என்ன தேவையோ வாங்கிக்கலாம். குறிப்பா எமர்ஜென்சி ட்ரக்ஸ்னா ஈஸியா நம்ம ப்ரொக்யூர் பண்றதுக்கான இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணிக்கலாம். குறைச்சிக்கிட்டே வராது. இப்ப மாத்திரை பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சொன்னாங்க, இதுலதான் இந்த நிட்ராவேட் நிறைய மாட்டுது, விசாரணையிலும் வருது, ஆன்லைன்ல தான் கிடைக்குது, பார்மசியில கிடைக்கிறது கிடையாது. அதுக்கு என்ன நடவடிக்கை இல்ல? 10,000 2,000 போதைப்பொருள் தடுப்பு, போதைப்பொருள் சேல்ஸ் தடுக்கிறதுக்காக முதலமைச்சர் அவர்கள் தனி பிரிவு அமைச்சிருக்காரு. கண்டிப்பா இதை இந்த ஆஸ்பெக்டையும் நீங்க சொன்ன இந்த குறிப்பிட்ட மாதிரி ஆன்லைன்ல மூலமா கிடைக்கிறதையும் நாங்க கண்டிப்பா அதுக்கான தகவல் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க முதல்வர் அவர்கள். இதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனைக்கு எப்ப சார் ஆய்வு போறீங்க? நான் ஆக்சுவலா நாளைக்கு தான் என்னோட முதல் ஆய்வு பண்ணலான்னு இருக்கோம். கரெக்டாக நீங்க கேட்டீங்க, நாளைக்கு இருக்கு. 5,000 ஷாப்ஸ் மட்டும் இல்லை சார், 5,000 ஷாப்ஸ் இல்லாமையே ஃபோன் பண்ணி கேட்டால் எந்த ட்ரக் எந்த ஸ்பாட்டில் இருந்தால் கூட வாங்கி கொடுக்குறது அசோசியேஷன் பீப்புள்ஸ் ரெடியாக இருக்காங்க சார். ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கல்ல மருந்து வணிக சங்கங்களே அவங்களே 3 நம்பர் கொடுக்குறாங்க சார். அது மட்டும் தாங்க ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்க எந்த ஏரியாவில் எந்த தாலுக்காவில் வேணுனாங்களோ அவங்க உடனே நம்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணி எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு சார். எல்லாம் ப்ரெஸ் ரிலீஸ் வெப்சைட் எல்லாமே கொடுத்தாச்சு சார். அதாவது வெறும் 5,000 கடை மட்டும் இல்லை சார், எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த தாலுக்காவில் வேணும் இவங்க ப்ரொவைட் பண்ணி தராங்க. ஒரு நிமிஷம் இதையும் சொல்லிக்கிறேன் நான். இதெல்லாம் அவங்களோட நம்பர் சார். இது நம்ம இவங்க ட்ரக் இன்ஸ்பெக்டர் சார். இது ட்ரக் இன்ஸ்பெக்டர் இல்லை, அவங்களோட இருக்கு. அவங்களே வாழ்க்கை அவங்க லெட்டர் பேட்லேயே கொடுத்தாங்க சார், கன்சர்ன் பண்ணி. இந்த நம்பர் தான் தொடர்பு கொடுங்க, நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இன்னொரு செய்தி, இன்னொரு செய்தி, இந்த 5000 மருந்துகள் மட்டும் நான் குறிப்பிட்டதுமா அங்க மட்டும் இல்ல, இந்த ஸ்ட்ரைக் பண்ற அசோசியேஷன் அவங்க லெட்டர் பேட்லயே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சினா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்களே அந்த இதையும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர்ஸ் மூலயமா அவங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்துகள் கிடைக்கும். அவங்களும் இந்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நாங்களும் பேசி அவங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இந்த விஷயத்துல எமர்ஜென்சி தேவைன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எப்போ வேணாலும் திறந்துருக்காங்க. நீங்க போன் அவங்க நம்பர்ஸ்லாம் இருக்கு. மக்கள் அவங்களுக்கு போன் பண்ணி நம்ம தொடர்பு கொண்டா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க.